தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சிதம்பரம் அரசு பொது மருத்துவமனை ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய வழக்கில் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வரும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கலாம், கேட்கலாம். வெங்கட்ரமணன், உயர்நீதிமன்றம் என்னென்ன விஷயங்களை இந்த வழக்கில் குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம் சாம். சிதம்பரம் அரசு பொது மருத்துவமனை ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய வழக்கில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில போதிய அடிப்படை வசதிகள் இல்லை எனவும், ஆம்புலன்ஸ்கள் நிறுத்துவதற்கு போதிய இடமில்லை எனவும், மருத்துவமனை வளாகத்தில் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே 4 மனுக்களை சிதம்பரம் மாவட்ட ஆட்சியர், சிதம்பரம் தாசில்தார், சிதம்பரம் அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி, சிதம்பரம் நகராட்சி ஆணையர் ஆகியோருக்கு அனுப்பியதாகவும், ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார். இந்த மனு தலைமை நீதிபதி ஸ்ரீ வஸ்தாவா தலைமையில் மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை வளாகத்தில் 56 ஆக்கிரமிப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஆக்கிரமிப்புகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சிதம்பரம் நகராட்சிக்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அப்போது சிதம்பரம் நகராட்சி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், சம்பந்தப்பட்ட நிலம் அரசு நிலம், அதனால் அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் வரிசெலுத்தி வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள், ஆக்கிரமிப்பில் உள்ள நிலம் யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வருகிறது என்பதில் பிரச்சனை உள்ளது. எனவே உரிய ஆவணங்களுடன் கடலூர் மாவட்ட ஆட்சியர், சிதம்பரம் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவ அதிகாரி, சிதம்பரம் நகராட்சி ஆணையர் ஆகியோர் வருகின்ற 18ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்துக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.